ஹே ஆல் ஆம்பூர் பிரியாணி செய்யலாங்களா? இதில் நான் வந்துட்டு எதுவுமே ஆட் பண்ணல. குஸ்கா மாதிரி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் எது வேணாலுமே ஆட் பண்ணலாங்க. ஸோ பன்னீர், ப்ரான் எது வேணாலுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு செய்யலாங்க. நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு 6 வரமிளகா, 4 வந்து காஷ்மீரி சில்லி சுடு தண்ணியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இது வந்துட்டு சீரக சம்பா அரிசியை வந்துட்டு 1½ கப்பு வாஷ் பண்ணி அதையும் ஊற வச்சிட்டேங்க. இப்போ அடிக்கனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் நெய்யும் ஆட் பண்ணி காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், மிளகாய் நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்து தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடுங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா மிளகாய் பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு இந்த ரைஸ் மேலே வரணுங்க. வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கலரி விட்டுட்டு தம் வச்சுக்கோங்க. தம் வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் வச்சிங்கன்னா ரைஸ் சூப்பராக பளபளன்னு வெந்து வந்துருங்க. இப்போ வந்து சுட சுட வந்துட்டு சர்வ் பண்ணுங்கள். அது கூட ரைத்தா நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலுமே வச்சு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். மறக்காம வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you.